Bisa tanjatan. போன வருஷம் எனக்கு ஆடி மாசம் கூ ஊத்துனீங்கல்ல, அந்த கூல ஏன்னா ஒரே ஒரு வெங்காய குடியில சொல்றேன். அது மட்டும் இல்லடா, எனக்கு கொம்பு போட்டீங்களா, அந்த கொம்பத்துல ஒரே ஒரு கருவாடு துண்டு கூட இல்லடா. வந்து எவ்வளவு ஆகுது, எனக்கு ஆகாரம் கொடுக்கடா. பஞ்சாயத்து வேணடா, கணரும் ஆர்லிஸ் கொடுக்கடா. எனக்கு எங்கடா காவு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? அவர் வீட்டு இருக்குடா. சொல்லுமா நீ சொல்லுமா. எலுமிச்சு பையன்டா என்ன பண்றாங்க? அதுக்காக 100 கூட 10 ஒரு 5 தான் போதுன்றாங்க. 1008 எலுமிச்சு பையன் கேக்குறதுங்க. ராவு கொஞ்சம் மூச்சு சூடாகி போச்சு, ஊறுகாய் போட்டு பையனுக்கு செக்காடு தலைமுடியும் சீக்கிரம் காவு கொண்டாங்க. ஆமா கோயில் ஒண்டா அருமையான சேவல் ஒண்ணு அது மாறி போய் பிடிச்ச அந்த கோயில் வேற எதனா கொடுக்கலாமா? மலையேறி போறேன் மலையேற போறேன் கூட்டிட்டு போய் எங்க வீட்டுக்கு போச்சு. பின்னால் 4 பேர் பிடிக்கடா.
ஏய், நீ எப்ப சாவியோ அப்புறம் எங்க அம்மா தண்ணி போடா, எங்க அம்மா தேடாது போண்டா. அந்த புறா ஜெல் பேசி வெளியிட்டு இந்த சாரே சாரே நீல மகா தங்கினா சக்தியாக அவதாரம் அளித்து யாவுடன் பிறந்தார் தெரியுமா? தங்கு சக்கர கொலனா பாணி மாயவன் மதுசூதனன் நமோ நாராயணன் ஆதி கேசவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக விளங்கக்கூடிய மாயவன் தங்கை எருளுடைய மங்கையரான மாயவன் அண்ணனுடன் பிறந்து யாரை அழித்து பாண்டியன் குலம் பறக்க வளர்ந்து பாண்டியன் குலம் பறக்க வளர்ந்து என்று சொல்லக்கூடிய அழைத்து மாலையாக தரித்திருக்கிறேன். ஆனால் இந்த அர்த்தராத்திரி வேளையிலே மக்களை காக்கவே மகிழாசுர மர்த்தனியாக இருக்கக்கூடிய நான் சர்வ தேவதையாக வந்திருக்கிறேன். நகர்வலம் புறப்பட வேண்டும். எங்கே எனக்கு உண்டான காவு? எங்கே எனக்கு உண்டான காவு?
சொந்த உண்மைந்தனான எந்தனை ரட்சிக்க சிறிய கடனுதம்மா சிவ சிவ மகேஸ்வரி வரமனிட ஈஸ்வரி மனோர்மணி அந்தரி துரந்தரி வராபரி அநாத ரட்சியுனிய அழகான ஊரி மூடாக மாநில அம்மை அம்மா தெளியாக உந்தனை கொண்டாடி உன் குறைகளை சொல்லி நீ வறுமையை வைத்து குழப்பமாயிருப்பதேனோ சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சலமாக நம்பினேனே அதிகாரி என்று நான் ஆசையா நம்பினேன் அன்பு வைத்தனை ஆளுவார் அழகான ஊரில் ஊழாக வாதினோம் என்ன காலை பார் என்கிறீர்கள்? அதல்லடா மடையர்களே, அட தூதர்களே, இங்கே ஏதோ சபம் இருக்கிறது, இறந்த பிணம் இருக்கிறது. இறந்த பிணம் எத்தகைய வாடை வருமோ அதுதான் நரர் வாடை. நீ எடுத்து வா. உங்களால் முடியவில்லையா? நீங்கள் நானே கொண்டு வருகிறேன். அங்கத்திலே பேர் பாதி, அவயத்திலே பேர் பாதி, பேர் பாதி, பேர் பாதி உருவத்தோடு பெற்றெடுத்து வளர்க்க மனமில்லாமல் அகழ்கரை சந்திலே வீசி எறிந்திருக்கிறார்கள். இது யாருடைய குழந்தை என்பதை பரிசோதிக்க என்னுடைய ஆன்ம சக்தியாலே இதற்கு உயிர் கொடுத்து சக்தியை வர வைக்கின்றேன். ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஆதிவரா சக்தி, ஓம் சக்தி, ஓம் விநாயகா, ஓம் சக்தி, மறுவூர் அரசி, காமாட்சி, பங்காரு காமாட்சி, இந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து விட்டு இப்போதே என் ஞான திஷ்யால் யார் குழந்தை என்று பார்க்கிறேன். நாடாளும் மன்னவன் மலைகண்ணனுடைய குழந்தை
கொண்டு வந்த கனியை பேர் பாஜாக பிரித்ததினாலே அங்கத்திலும் அவத்திலும் பேர் பாஜாக பிறந்து விட்டது. அடே தூதுவரே, எங்கே தெய்வமாடிய மாறி மாறி வீரை கூப்பிடுங்கள். அடே மாறி, அவன் கரத்திலே தான் இந்த குழந்தை வீசப்பட்டது. இப்போது புறப்படுகிறேன். அதே மன்னனுக்கு கொடுத்து என் ஆலயத்தை பாழ்படுத்தியிருக்கிறார். ஆலயத்தை பாழ்படுத்தாமல் மறுபடியும் எனக்கு நல்ல முறையிலே நைவேத்தியங்களும் திருவிழாக்களும் செய்யவே அவனுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். உயிர் கொடுத்த காளி, உயிர் கொடுத்த காளி. இந்த அர்த்தராத்திரி வேலை சம்பந்தமாக இருக்கின்றது. என்னமோ இறைச்சல் கேட்கின்றது. மன்னனத்திலே சென்று ஒரு மாதி வந்திருக்கிறாள் என்று என்னடா இந்த அர்த்தராத்திரி வேலையிலே ஒரு மாது வந்திருக்கின்றார் என்றால் அந்தவள் கிரகத்திலே ஏதோ குறை நேர்ந்திருக்கின்றது. அந்த குறையை மன்னனிடம் கூற வந்திருக்கின்றால் வந்த பெண்ணை வர சொல்வாய். அம்மா வரும்படி உத்தரவு வந்தவள் பெண் என்று தெரிவிக்கின்றார். வருகின்றானா இல்லையா கேள் என்ற ஏக வசனம் இருந்தாலும் அன்னவள் உருவத்தை பார்க்கும் அளவிலே எப்படி இருக்கின்றது? மண்டலவல்லி போத்தி மனோர் மணிதாயோ அம்மா அந்த மார்க்கத்திலேயும் ஆகாய வர்க்கத்திலேயும் 8 கோணமும் 16 புவனமும் தன்னுள்ளடக்கிய லோக பராபரிய பரமனிடத்திலே பால்பசுவை காவு வந்தாய், யமனிடத்திலே எருமைக்கிடா காவு வந்தாய், ஊத்து காட்டிலே உங்க பலி கொண்டவளே என்றாய்.
என்று தெரியாமல் தவறான வார்த்தைகளை ஏசினேன் தாயே. நான் செய்த பொருளை நீதான் அறிந்து அருள் தர வேண்டும் தாயே. மன்னா மகவதை வீசி எறிந்தாயே. அந்த சடலமான இரு பிளவுபட்ட அந்த இறந்த பிரேதத்தை என் சக்தியால் ஒன்று சேர்த்து உயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா, இரு விளைவாக இருந்த குழந்தை அலங்குகிற சந்திலே வீசி எறிந்தேன். சந்து வழியாக சந்தாய் இரு விளைவாக இருந்த குழந்தையை கண்டெடுத்தால் உயிர் கொடுத்தாயா? உயிர் கொடுத்த உமையவனே பெற்ற கருணுடைய குழந்தை. அம்மா, இரண்டு தாய் பெற்றெடுத்தவள் உயிர் கொடுத்தாய் உமையவள் நீ அல்லவா? இந்த குழந்தைக்கு எப்படி உயிர் கொடுத்தாயோ அதை போல் உன் திரு நாவினாலே என் மகனுக்கு பெயரை சுட்டினாய். உதவி புரியவே புரிய காத்திருந்தேன். கஷ்டப்படுகிற உனக்கு பிள்ளை பாக்கியத்தை அருள வேண்டும் என்று காத்திருந்த காயில் கோயிலை மூடி பாலனை செய்தாயே. ஆமாம் தாயே, பிள்ளை இறந்தது என்று அந்த கோயிலை உயிர் கொடுத்து வந்திருக்கிறேன். எல்லாம் என் லீலைதான். அப்படியே இருந்தாலும் குழந்தைக்கு பெயரை சுட்டுங்கள் தாயே. அப்படியா? இது இருந்த இடமோ சந்து. எங்க பேரோ சரா தேவதை. சரா என்று சொல்லக்கூடிய ஒரு பதத்தையும் இருந்த சந்து என்ற ஒரு பதத்தையும் ஒன்று சேர்த்தால் சராசன். அம்மா, இன்னவனுக்கோ சராசந்தன் என்ற பெயரை வகித்தாய் அல்லவா? இருந்தாலும் இன்னவனுடைய குணம் எப்படி தாயே? ராமனாரை கண்டால் அது மரியாதை கொடுப்பார். சத்தியனை கண்டால் சிறு சிங்கத்தை போல் கண்டிப்பார். உண்மையாகவா? அப்படி இருந்தாலும் இன்னவனுடைய பலம் எப்படி தாயே? 7 சிங்க பலம். என்ன? நான் ஏறுவதோ ஒரு சிங்கம். ஆனா நான் உயிர் கொடுத்த இந்த குழந்தைக்கு 7 சிங்க பலம் படைத்தவன். உமையவள் அமர்வது ஒரு சிங்கம், என் மகனுக்கு கொடுத்த பலமோ 7 சிங்கம். என் பிள்ளை அசிக்க பார்க்க முடியுமா? அப்படி இருந்தாலும் இன்னவனுடைய ஆயுள் எப்படி தாயே? நல்லவனாக இருக்கிறவன் என்று பல வேண்டும். கேட்டேங்க, இருக்கிற வரைக்கும் பலம் வந்தேன். பிரவணாலை கண்டால் ஓது மரியாதை பிடிப்பான். ஓது மரியாதை. சத்ராலை கண்டால் சீர்வர சிங்கமானது எப்படி கட்சிக்குமோ அதை போல் கட்சிப்பா. இன்னவனுடைய பலம் உமையவள் அமர்வது ஒரு சிங்கம். என் மகனுக்கு கொடுத்த பலமோ 7 சிங்கம். என்னவள் ஆயுள் எப்படி என்று கேட்டால் இருக்கும் வரை பலம் வந்த 2 உடல் வந்தால் ஒரு பெரிய பாவி என் பெல்லு என் செல்லியோ. இந்த குழந்தைக்கு என் மட்டாடிக்கு 2 பேரும் என்ன சண்டை போட்டாங்க. ஆனால் என் மகன் ஆயுள் பலத்தை நிலைநாட்ட வேண்டும். இந்த குழந்தை கொண்டு போய் குத்த போதில்லை.
அவர் வாத்தியரா காஞ்சி போயிட்டான் சொன்னா விவரமா புரியும். சபையில் உள்ள எல்லாருமே தெரியுங்க. வெளிவா முதல்ல கட்டி ஆட்டு பிரேக் விட்டு போயிடும். யாருன்னா ஒரு வாரம் வந்துருச்சியா அந்த இடையில போவாங்களா அந்த மாதிரி
பிடிச்சா ஆளுக்கு போட்டுது. நீ எதுக்கு தூக்கி போட்டு பிடிச்ச ஆர்ப்பாட்டம் தரலாம் ராஜா வர ஆர்ப்பாட்டம் புரியுதா? நான் தூக்கி போட்டு சந்தோஷம் போடுறீங்களா? ஏன்டா பிடிச்ச? ஐயா ராஜாவே சந்தோஷம் பிடிக்கும் போது நீ ஏன்டா பிடிக்கல நடிக்க மாட்டா? அப்ப நான் எதை செய்தாலும் செய்வேன். சத்தியமா நீ என்ன செய்தாலும் செய்வீங்க. நான் நடக்கும் போது நானும் நடந்து வருவேன். நான் படித்தால் நானும் படுப்பேன். நான் அமர்ந்தால் நானும் அமர்வேன். நான் உணவருந்தினால் நானும் சாப்பிடுவேன். அப்ப நான் சாவறேன். என்ன மேய்ப்பு போய் நான் சாவறேன்? எல்லாத்துக்கும் கூட வர அக்கால போய் சாவுக்கு மாட்டியா வர மாட்டேன். சரி வரமாட்டேன் மாமா. யார் வர மாட்டேன்? முகலாம் எனக்கு இல்லையா? முகலாம் கேட்டா மாமா அர்த்தம் தானே. அடடே ராஜா கொக்கால கூட்டி கூட்டிட்டு பணக்காரரா பாக்குறியா? இவரு 3 ட்ரெயின் 2 கப்பல் ஓடிட்டு பாருங்க. அட்டா போயிப்பு. அந்த 2 ட்ரெயின் 3 கப்பல் வாண்ணா. ஏன்டா நமக்கு தலை ஏத்தி? உங்களுக்கு கார் பிஞ்சு கறியா போ. யார் கார்? சரி குடு அருமையா போச்சு. கால் வாங்கி தரவா. ஜிலேபி வாயா. எப்படி இருக்கு பாத்தியா? அருமையா வர எப்படி வரீங்க நீங்க இன்னும்? யாருன்னா பேசுறீங்களா? உங்களுக்கு தான் உதவும் சொல்றேன். கட்டிங்கிற வேசம் கலந்து போடுமா? என்ன அங்க கேட்க என்ன கேக்குறியா? மெஸ் போடுறாங்க. ஓ யாராவது வார்த்தை ஆடினா சரி ஐயா வெட்டி போடுறாங்க. சரிங்க சொல்லுங்க. கிரிவலம் சொல்லக்கூடிய மரகத நாடு. மரகத நாடு என்னுடைய நாடு. ஓ நாடு மரகத நாடு. கிரிவலம் பேர் வந்து ஓ நம்ம நாட்டை சுற்றி மலைகள் இருப்பதனால நாட்டை சுற்றிலும் கிரிவலம் என்று சொல்லக்கூடிய மலைகளும் விருட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு காடுகளும் இருப்பதனாலே மரகத நாடு. ஆமையா எங்க அப்பா பேரு மரகத மன்னன். ஓ மரகத மகாராஜா. எங்க அப்பா பேரு புனர்படுத்தி மரகத நாடு அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆமாங்க. ஆனால் தாத்தாருடைய தந்தை தந்தை என்னுடைய பிறப்பின் வரலாறு அனைவருமே பார்த்ததுதான். ஆமா இதாங்க பிறப்பின் வரலாறு எல்லாருமே தெரியும். சராசந்திர மகாராஜா பிறந்து வாழ்வமாகி இருந்தால் உயிர்படுத்தால் ஒரு தாய். அவங்க யாரு சொல்லையா? சிங்கவாகினி. ஓ சிங்கவாணி தேவி. ஆனால் தாத்தா தந்தை உயிரில்லா பிடமாக பிறந்தது. உயிரில்லா பிடமாக பிறந்தது என்று அகல்கரை சந்திலே இழுத்திருந்தார். ஆமா பார்த்தால் இந்த அண்டத்திலே கட்டியாளக்கூடிய சரதேவனை காளியா தேவி நலத்திலே பார்த்தால் உயிர் பறித்த உடனே அப்பா கேக்குறாரு, அம்மா இந்த குழந்தைக்கு சராசரி பேர் வச்சு பெருமையா. இந்த குழந்தையோட குணம் இந்த குழந்தையோட பலம் இதெல்லாம் சொல்லணுமே அப்படின்னு பலம். நான் ஏறக்கூடியத ஒரு சிங்கம் இந்த குழந்தைக்கு கொடுத்த பலம் 7 சிங்க பலத்தை கொடுத்திருக்கின்றோம். ஆமா பார்த்தால் அம்மா 7 சிங்க பலத்தை கொடுத்திருக்கின்றோம். என்ன குணம் அப்படின்னு சொன்னால் காளிகா தேவி. ஓ காளிகா தேவி சரதேவனை பிராமணனை கண்டால் ஓது மரியாதை. 1000 பிள்ளைகளை பார்த்தா ஓது மரியாதை. ஆமா சச்சாலை கண்டால் சிங்கம் எப்படி கட்சிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அம்மா இந்த குழந்தைக்கு ஆயுள் பலம் எப்படி உயிரோடு எத்தனை நாளைக்கு இருக்கும்?
உயிராடு எத்தனை நாளைக்கு இருந்தா இல்லைங்க, ஆயில் பழம் அப்பா கேட்டு பாருங்க. சரி சரி. ஆயில் பலம் பார்த்தால் சரதேவதை இந்த குளத்தை போய் சேர்ந்தா அவரு சேர்ந்து போடும். ஆட்ட முடியும் அசக்க முடியும் சரிங்க. பார்த்தால் எங்க அப்பா அப்புறம் வச்சுங்க. பவானியா சரா சண்டா நானே சராசந்தா தக்க பரும் ஆச்சு உனக்கு அப்புறம் தக்க பரும் மாணவனே பார்த்தாரு எங்க அப்பா அப்புறங்க மகனே ஆனால் உடைய ஆயுள் வளத்தை நிலைநாட்ட போகிறேன். ஓ வெளியே போற காரணம் போக போற காரணம் போற சிவனடியாரை கண்டு உடைய ஆயுள் வளத்தை நிலைநாட்டுகின்றேன். இந்த நாடு என்ன முழு நீ தான் பாக்கணும். ராஜாவா நீ தான் இருக்கணும். ராஜாவா நீ தான் இருக்கணும். அப்புறம் வச்சுங்க. அப்படின்னாரு யாரு எங்க அப்பா மரகத மன்னன். பார்த்தா இந்த நாட்டை மயிலா விட்டாங்க சுட்டிடு சுட்டி பிறகு சுற்றறிஞர் என்ன செய்தேன் எனக்கு நிகர் யாரா இருக்கின்றார்களா என்ன செய்வீங்க? இருந்தால் என்ன செய்வேன்